ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செட்டியாரம்மா, வாங்க வாங்க. யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? இன்னைக்கு 100 days of dosa சேலஞ்சோட டே 5. இது வரைக்கும் 4 வெரைட்டி ஆஃப் தோசை சுட்டுருக்கோம். அந்த 4 வெரைட்டி ஆஃப் தோசையும் நீங்க என்ன பார்க்கலைன்னா மேலே தெரியுற கார்டில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என் சேவை இந்த பீச்சுக்கு தேவை. சாப்பிடு சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றேன். 5th டே இன்னைக்கு இன்னொரு கிரேசியான தோசை. அதாவது இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த தோசையை நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்காட்டாலும் 4 பேருக்கு அந்த வீடியோ போய் சேரும். ஸோ நல்ல ஒரு ரீச்சும் கிடைக்கும். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன தோசை விட போறோம் அப்படின்னா, அது சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தோசை மாவுலாம் ரெடியா இருக்கான்னு பார்த்துக்கோம். ஓகே, தோசை மாவு என்னைக்கும் போல ரெடியா இருக்கிறது. தோசை விடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கணும். தோசைக்கல் வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன தோசை விட போறோங்கிறது உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வாங்க தோசைக்கான எண்ணெய் தடவை. டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். இன்னைக்கு தோசை ஊத்திட்டு அதுக்கு மேல நம்ம எதுவுமே போட போறது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். கடைசியா ஒண்ணு செய்ய போறேன், அதுதான் இன்னைக்கான கிரேசியான தோசை. வாங்க ஃபர்ஸ்ட் தோசையை சுட்டு எடுத்துக்குவோம். ஊற்றிக்கலாம் தோசைக்கு லைட்டா. தோசை ஒரு சைடு வந்துருச்சு, திருப்பி போடுறோம். அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படி பருத்தி விட்டு அழகே இருக்கு. என்னடா இவன் தோசையை சுட்டு முடிச்சிட்டானே, இன்னும் இவன் என்னத்தை ஆட் பண்ணி என்ன கிரேசி தோசை சுட போறான் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. தோசை சுட்ட முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே, தோசை வந்துருச்சு, தோசையை எடுத்தாச்சு. தோசையை பாருங்க, நல்ல முறுமுறுன்னு இருக்கு. ஆனா இன்னும் தோசையில சேர்க்க வேண்டியதை சேர்க்கல. அப்பதான் நம்ம கிரேசியான தோசையோட எக்ஸ்பெரிமெண்டே முடியும். வாங்க அதை சேர்த்துக்கும். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடிய தோசை என்னன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் தோசை. ஹாட் அண்ட் ஸ்வீட்னா நீங்க யோசிப்பீங்க, ஹாட்டாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு ஒன்று சேர்த்துக்குவோம். பீனட் பட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து தோசையில வச்சு ஓகே, ஸ்வீட்டுக்கு பீனட் பட்டர் ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஹாட்டுக்கு என்ன பண்ணணும்? ஹாட்டுக்கு தான் இன்னொன்று ஆட் பண்ண போறோம், சிக்கன் 65 பவுடர். 65 பவுடர் தான் ஆட் பண்ண போறோம். வாங்க ஆட் பண்ணிக்கலாம். ஹாட்டுக்கு சிக்கன் 65 பவுடர் தொளிச்சாச்சு. ஸோ அதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் ஆக்கியாச்சு. ஸோ ஹாட் அண்ட் ஸ்வீட் தோசை ஆக ட்ரை பண்ணுவோம். சூப்பரா இருக்கு. அதாவது பீனட் பட்டரோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இது மேலே பட்டோன்னா ஒரு சைடு வந்து ஸ்வீட்டாகவும் லைட்டாக காரமாகவும் இருக்கு. அப்பா டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனால் இது அப்படிலாம் சும்மா ஏதாவது சாப்பிடவும் முடியாது. பட் கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு உண்மையிலே. இந்த பீனட் பட்டர் சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இந்த மாதிரி தோசை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மானங்கிட்ட பையல
ஏன் மாடங்கிட்ட பையில உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையில செத்த பையில. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. ஃபைனலா தோசை எப்படி இருக்குன்னா விட்டு போறாங்க. எங்க அம்மா எங்க போறாங்களா?